காஷ்மீரின் குப்வாரா, அக்னூர், உரி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இன்றும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து 9வது நாளாக அடாவடியில் ஈடுபட்டவர்களுக்கு இந்திய ராணுவ வீரர்கள் பதிலடி கொடுத்தனர். பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருந்ததை அந்நாட்டு முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் புட்டோ ஒப்புக்கொண்டார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர், பாகிஸ்தான் கடந்த காலத்தில் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்தது என்பதில் ரகசியம் எதுவும் கிடையாது என்றும், அதனால் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் 2 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதால் பதற்றம் தீவிரமாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எந்த நேரத்திலும் இந்தியா தாக்கக்கூடும் என அச்சத்தில் உள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடுத்த 10 நாட்களுக்கு மசூதிகளை மூட உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஊக்குவிக்கும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் என மத்திய அரசை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற காரிய கமிட்டி கூட்டத்தில் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களும் குற்றவாளிகளும் தங்கள் செயலுக்கான கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. விரைவுச் சாலையில் இரவு நேரத்தில் போர் விமானங்களை தரையிறக்கி இந்தியா ஒத்திகை பார்த்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரில் 3.5 கிலோமீட்டர் நீள கங்கா விரைவுச் சாலையில் ரஃபேல், ஜாகுவார், மிராஜ் ஆகிய போர் விமானங்களை தரையிறக்கி இந்திய விமானப்படையின் ஒத்திகையில் ஈடுபட்டன. இதில் Mi-17B ஹெலிகாப்டரும் பயிற்சியில் ஈடுபட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக என்ற பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் மெகா கூட்டணி அமைப்பது, நீட் தேர்வு ரத்து என கபட நாடகம் நடத்தியதற்காக மாணவர்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்துவது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் குறைந்த மதிப்பெண் பெற்றால் ஃபெயில் செய்யும் நடைமுறைக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயிலாக்கும் நடவடிக்கையை எதிர்த்து பெற்றோர் குரல் கொடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். பொய்யாமொழி என பெயர் வைத்திருக்கும் அமைச்சர் பொய்யான தகவல்களை பரப்பாமல் உண்மையான தகவல்களை பொதுமக்களிடம் சொல்ல வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இயின் ஃபெயில் நடவடிக்கையை கண்டித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் தாவேக தலைவர் விஜயை பணி நேரத்தில் பார்க்க சென்ற காவலர் கதிரவன் மார்க்ஸ் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தாவேக கட்சி தொண்டர்களுடன் தொண்டராக கதிரவன் மார்க்ஸ் இருந்த புகைப்படம் வைரலான நிலையில் விசாரணை நடத்தி பணியிடை நீக்கம் செய்து மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். சென்னை ஓட்டேரியில் பைக்கில் கணவருடன் சென்ற பெண்ணிடம் ஆபாச சைகை செய்ததாக மதுபோதையில் இருந்த காவலர் மீது புகார் அளித்த பெண்ணின் கணவர் மீதே 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன்னை தாக்கியதாக காவலர் தினேஷ் அளித்த புகாரின் பேரில் புகார் அளித்த பெண்ணின் கணவர் மீதே ஆபாசமாக பேசுதல், தாக்கி காயத்தை ஏற்படுத்துதல், கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வரும் 6ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கடம்பூரில் இருந்து கர்மானம் செல்லும் சாலையில் உள்ள அணைக்கரை என்கிற பகுதி பள்ளத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மேலும் கனமழை காரணம் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. புழுதி புயலால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இந்த பகுதியில் கடந்த 1 வாரமாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சங்கர நாராயண சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீருடன் சாக்கடை கழிவுநீரும் கலந்து ஓடியதால் துர்நாற்றம் வீசியது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. குடியாத்தம் நகரம், மேல் ஆலத்தூர், கொண்டசமுத்திரம், பேர்ணாம்பட்டு, சேம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையின் குறுக்கே பெரிய மரம் சாய்ந்து விழுந்ததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மே மாத கோடை விடுமுறையை முழுமையாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது செல்போனில் டார்ச் லைட் அடித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் வரும் 8ஆம் தேதி முதல் கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 16 பெட்டிகள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டு 20 பெட்டிகளாக இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சென்னைக்கு வந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 25 பேரும் தனி வாகனங்கள் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 25 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 25 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்கசிவால் புகைமூட்டத்தில் மூச்சு திணறி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தலைநகர் டெல்லியில் வானிலை திடீரென மோசமானதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் டெல்லி விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் பகுதியில் உள்ள சம்பாச்சேரி பகுதியில் ஏற்பட்ட திடீர் மண்சரிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் ஏராளமான லாரிகள் மற்றும் பயணிகள் வாகனங்கள் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்திற்கு வெளியே 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டதாலும் அலுவலகங்களுக்கு சனி ஞாயிறு வார விடுமுறை என்பதாலும் திருமலை திருப்பதியில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. திமுக அரசின் சாதனைகளை அனைத்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கட்சியின் மீனவர் அணி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய அவர் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக கர்நாடக காவிரி கரையோரங்களில் பெய்த மழை காரணமாகவும் கர்நாடக அணைகளிலிருந்து அவ்வப்போது திறந்துவிடப்படும் நீரின் காரணமாகவும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று 4000 கன அடி நீர் வந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6000 கன அடியாக நீர் உயர்ந்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் முறையாக விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் ஐஸ்கிரீம் தயாரிப்பு உபகரணங்கள், மூலப்பொருட்கள் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்களை தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியை பார்வையிட சென்றபோது தற்காலிக படிக்கட்டு சரிந்து விசிக எம்எல்ஏக்கள் 2 கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விசிக சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதன் மேடையை பார்வையிட சென்ற எம்எல்ஏக்கள் பாலாஜி, பனையூர் பாபு உள்ளிட்டோர் காயமடைந்தனர்.
வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை சென்ட்ரலில் மாணவர் இந்திய அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். ரயில் நிலைய முற்றுகை போராட்டத்தின் போது சட்ட திருத்த நகலை குறித்தும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். காவல்துறையின் தடுப்புகளை தாண்டி சாலைக்கு சென்ற அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அனைத்து ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொட்டு மழையில் ஊர்வலம் சென்று புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் பாசன வாய்க்கால்களில் புனரமைப்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் குறுவை சாகுபடிக்கு தேவையான விதை நெல் மற்றும் இடுபொருட்களை கையிருப்பு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கணினி பட்டா வழங்க 75,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக பெண் அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். வீரகநல்லூர் ஊராட்சி விஏஓவான கோடீஸ்வரி சமத்துவபுரத்தில் வசிக்கும் 25 குடும்பத்தினரின் வீடுகளுக்கு கணினி பட்டா வழங்க குடும்பத்திற்கு 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மூப்பம்பட்டி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோகும் என கூறி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து மூப்பன்பட்டி கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் முதல் முறையாக கடலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரின் முயற்சியால் இம்மாவட்டத்தில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், வெப் டிசைன், நீச்சல், வில்வித்தை, குதிரை ஏற்றம் என 12 பிரிவுகளில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விடப்பட்ட கரடி வனத்துறையினரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. செத்தமலை காப்புக்காட்டிலிருந்து 2 குட்டிகளுடன் கிராமத்திற்குள் நுழைந்த தாய் கரடி பிடிபடாமல் தப்பி ஓடி வீட்டில் உள்ள சுவற்றின் மீது ஏறி குதித்ததில் அதன் வாயில் காயம் ஏற்பட்டது. பிறகு அதனை பிடித்து வனத்திற்குள் விடும்போது வீரர்களை தாக்க முயன்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவில் திருவிழா பூ போடும் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாய்ச்சல் கிராமத்தில் 2 சமூகத்தினரிடையே நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வருவதால் முத்துக்குமாரசுவாமி கோவிலில் திருவிழா பூ போடும் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சமூகத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் மீன் விற்பனை அங்காடி திறக்கப்பட்ட நிலையில் கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் 4 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அனிச்சம்பாளையத்தில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மீன் விற்பனை அங்காடி மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. கரூரில் வாகன சோதனையின் போது புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 279 மதுபாட்டில்கள், 50,000 ரூபாய் பணம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக உப்பிடமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மாடுகளை திருடியதாக 5 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கானாட்டங்குடி கிராமத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான பசுமாடு காணாமல் போன நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்மாயில் இவரது மாட்டுடன் சேர்ந்து மேலும் 2 மாடுகள் கட்டி வைக்கப்பட்டிருந்ததை கிராம மக்கள் கண்டுபிடித்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடமாற்று பகுதியில் மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்த கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எடக்குடி கொள்ளிடமாற்று பகுதியில் உள்ள திட்டில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது குடியிருப்பு பகுதி பாதிக்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கல்லூரி மாணவியை நடுவழியில் இறக்கிவிட்ட பேருந்து நடத்துனர் அவரது உறவினர்களிடமும் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பூர் பட்டுத்துறையை சேர்ந்த மாணவி திண்டுக்கல் கல்லூரிக்கு சென்றுவிட்டு ஒட்டஞ்சத்திரத்தில் இறங்குவதற்காக அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். ஆனால் அங்கு பேருந்து நிற்காது என கூறி அந்த மாணவியை பாதியிலேயே நடத்துனர் இறக்கிவிட்டார். கிருஷ்ணகிரியில் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள் வாடகைக்கு விடப்பட்ட 28 வீடுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மொத்தமுள்ள 192 வீடுகளில் 150 வீடுகளில் குடித்தனம் உள்ள நிலையில் 28 வீடுகள் உள் வாடகைக்கு விடப்பட்டிருந்தது சோதனையில் தெரியவந்தது. இதையடுத்து உள் வாடகைக்கு விட்ட வீடுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் காலி செய்யாததால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி அருகே கடலில் இருந்த சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ராட்சத குழாய்கள் கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கியது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்காக இந்த ராட்சத குழாய் கடலில் நிறுவப்பட்டிருந்தது. கரை ஒதுங்கிய குழாயை மீண்டும் கடலில் நிலைநிறுத்துவதற்கான பணி 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காட்டு யானை முகாமிட்டதால் பல கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் இருபுறமும் அணிவகுத்து நின்றன. மேலும் காட்டு யானை வாகன ஓட்டிகளை நோக்கி முன்வந்ததால் அச்சத்துடன் ஓட்டம் பிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் நிதி நிறுவனத்தால் வீடு ஜப்தி செய்யப்பட்ட சயான் என்பவர் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு வங்கதேசத்திலிருந்து திருப்பூர் வந்து வேலை பார்த்ததும் திருமணம் செய்து கொண்டு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு வாக்களித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் குடியுரிமை பெறாமல் சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருந்ததும் தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். இப்பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஒரு சில இடங்களில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. இந்நிலையில் தோலப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் தோட்டத்திற்கு சென்றபோது அறுந்து கிடந்த மின்கம்பி வழியாக சென்றார். அப்போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேல அச்சனப்பட்டியைச் சேர்ந்த ரஞ்சித் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியிடம் அத்துமீறியதால் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். துபாயிலிருந்து திரும்பிய டிராவல்ஸ் அதிபருக்கு மதுவில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து கள்ளக்காதலை அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த டிராவல்ஸ் அதிபர் சிகாமணி துபாயில் இருந்தபோது சாரதா என்கிற பெண்ணுடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. அப்போது சிகாமணிக்கு தாம் கொடுத்த 6 லட்சம் ரூபாயை திரும்பி தர மறுத்ததால் கோவை திரும்பிய அவரை சாரதா கொலை செய்தது தெரியவந்தது. நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையை திடீரென ஆய்வு செய்த MP மாதேஸ்வரன் கழிவறை சுகாதாரமின்றி துர்நாற்றம் வீசி காணப்பட்டதால் அங்கிருந்த பணியாளர்களை கடிந்து கொண்டதோடு கழிவறைக்கு கட்டணம் வாங்கக்கூடாது என்றும் எச்சரித்தார். பழைய பேருந்து நிலையத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைக்க சென்ற அவர் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கிராவல் மண்ணெடுக்க அனுமதியின்றி வெடி வைத்ததால் வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திம்மம்பட்டி PKV நகர் பகுதியில் முருகேசன் என்பவரின் விவசாய நிலத்தில் கிராவல் மண்ணெடுக்க வெடி வைப்பது குறித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 81 ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர தலைநகராக அமராவதியை உருவாக்க மீண்டும் அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி இது எதிர்காலத்தில் IT, செயற்கை நுண்ணறிவு, பசுமை ஆற்றல், கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் முன்னணி நகரமாக மாறும் என்றார். ஆந்திராவில் மொத்தமாக 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஆந்திராவை நவீன பிரதேசமாக அமராவதி மாற்றும் என்றார். அனைத்து கட்சிகளுடனும் விவாதித்து சாதிவாரி கணக்கெடுப்பை தாமதமின்றி நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு காலக்கெடு நிர்ணயித்து உரிய நிதி ஒதுக்குமாறு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் கழிவுநீர் கால்வாய் தடுப்புச் சுவர் உடைந்ததால் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. சித்தார்த் விஹாரியில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்ததில் அடித்தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பாதி அளவு நீரில் மூழ்கின. இதையடுத்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் குடியிருப்பு நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்தோனேஷியா சிறையில் உள்ள இந்தியாவை சேர்ந்த 3 மரண தண்டனை கைதிகளுக்கு சட்ட உதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு இந்திய தூதரகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக இந்தோனேஷியாவில் இந்தியர்கள் 3 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டியை மாடு முட்டி தள்ளிச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ரிஷிகேஷ் பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டியை அந்த வழியாக சென்ற மாடு ஒன்று முட்டி தள்ளி கொண்டு சென்றது. ஆனால் ஸ்கூட்டியை ஓட்டிச் செல்வது போன்று இருந்ததால் CCTV காட்சி வைரலாகி வருகிறது. புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை உலகம் அறியும் புகைப்போக்கி வாட்டிக்கனில் பொருத்தப்பட்டுள்ளது. போப் தேர்வு செய்யப்பட்டால் வெளிநிற புகையும், தேர்வு செய்யப்படாவிட்டால் புகைப்போக்கியிலிருந்து கரும்புகை வெளியேறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மக்களுக்கு ஆதரவாக ஏமன் நாட்டின் சனா நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு பிரம்மாண்ட பேரணியை நடத்தினர். காசா பகுதி மக்களுக்கு ஆதரவாக பதாகைகள் மற்றும் பெரிய அளவிலான பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அர்ஜென்டினா மற்றும் சிலி கடல் பகுதியில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்பதால் பேரலைகள் எழுந்திருக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படும் நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சென்னை அணி இன்றைய போட்டியிலாவது வெற்றி பெற்று ரசிகர்களுக்கு மன ஆறுதலை அளிக்குமா என பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஐபிஎல் தொடரில் அபாரமாக விளையாடி வரும் சாய் சுதர்ஷன் தன்னுடைய தேர்வில் முதல் நபராக இருப்பார் என இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்துள்ள அவர், தற்போதைய அணிக்கு வெளியில் இருந்து வீரர்கள் தேவை என்று விரும்பும் போதும் தன்னுடைய முதன்மையான தேர்வு சாய் சுதர்ஷனாகத்தான் இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறினார். பெண்கள் கால்பந்தாட்டத்தில் திருநங்கைகள் விளையாட இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து நாடுகள் தடை விதித்துள்ளன. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் திருநங்கைகள் இனி பெண்கள் கால்பந்தில் பங்கேற்க முடியாது என இங்கிலாந்து கால்பந்து சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் இங்கிலாந்தில் பதிவு செய்துள்ள 20க்கும் மேற்பட்ட திருநங்கை வீராங்கனைகள் பாதிக்கப்படுவார்கள் என கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. நடிகை அவ்னித் கவுரின் கவர்ச்சி புகைப்படங்களுக்கு இன்ஸ்டாவில் கோலி லைக் செய்திருந்தது அவரது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன செயல்பாடு இது என ரசிகர்கள் கேலி செய்த நிலையில் அவ்னித்தின் கவர்ச்சி புகைப்படங்களுக்கு அளித்த லைக்கை கோலி அன்லைக் செய்தார். மேலும் தன்னுடைய பதிவுகளில் வேண்டாதவற்றை நீக்கம் செய்யும் போது தவறுதலாக லைக் ஆகி பதிவாகி இருக்கக்கூடும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே நடிகர் விஜயின் காரை திடீரென ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாண்டிக்குடியில் நடைபெற்ற ஜனநாயகன் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட விஜயை பார்க்க தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்தனர். ஆனால் படப்பிடிப்பு குழுவினர் யாரையும் அனுமதிக்காததால் நீண்ட நேரம் காத்திருந்த அவர்கள் விஜய் விடுதிக்கு புறப்பட்டு சென்றபோது காரை சூழ்ந்து கொண்டனர். சிம்புவின் 69வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் இன்று தொடங்குகின்றன. தற்போது தக் லைஃப் படத்தில் நடித்துள்ள சிம்பு அடுத்ததாக பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கும் படத்தில் நடிக்கவிருக்கிறார். சிம்புவுக்கு ஜோடியாக கயல்லோகர் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ள நிலையில் படத்தின் படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் தொடங்குகிறது. துருவ் விக்ரமின் பைசன் படத்தில் ரிலீஸ் தேதி இன்று மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்படும் என படக்குழு தெரிவித்துள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பா ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் மற்றும் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்தில் கதாநாயகனாக துருவ் விக்ரமும் கதாநாயகியாக அனுபமா பரமேஸ்வரனும் நடித்துள்ளனர். பாலிவுட் நடிகர் அனில் கபூர் மற்றும் தயாரிப்பாளரான போனி கபூரின் தாயாரும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மாமியாருமான நிர்மல் கபூர் வயது மூப்பு காரணமாக மும்பையில் காலமானார். அவரது உடலுக்கு பாலிவுட் திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகர் ராகவா லாரன்ஸ் குடும்பத்தினரோடு தரிசனம் செய்தார். கோவிலில் சித்திரை வசந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் சுவாமி அம்பாலை குடும்பத்தோடு தரிசனம் செய்த ராகவா லாரன்ஸுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். காலையில் கோவிலிலிருந்து புறப்பாடாகிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வில்லாபுரம் பகுதியில் உள்ள பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் அங்கிருந்து புறப்பாடாகி தெற்கு வாசல் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பூக்கொட்டும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வசந்த உற்சவத்தின் 2வது நாளான நேற்று அண்ணாமலையார் உடனடியாகிய உண்ணாமுலை அம்மனுக்கு கந்தர்வ பாவை பெண் பொம்மை பூக்கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி மகிழ மரத்தடியில் எழுந்தருள சிறப்பு தீபாதாரணை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். முன்னதாக உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தென்காசி
மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாளான நேற்று சங்கரலிங்க சுவாமியும் கோமதி அம்பாலும் பூப்பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பத்ரகாளிபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் பல்வேறு விதமான வேடங்கள் இணைந்து ஊர்வலம் சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தெய்வங்களின் உருவங்கள், முனீஸ்வரர்கள், சித்தர்கள் இஸ்லாமிய பாய் வேடமணிந்து ஆடிப்பாடி ஊர்வலம் சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூரில் உள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் 1008 திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இக்கோவிலில் ஆறுபடை முருக பக்தர்களின் 28ஆம் ஆண்டு புனித யாத்திரையை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருக்கும் பெண் பக்தர்கள் பச்சை நிற ஆடை அணிந்து அம்மனுக்கு விளக்கு பூஜை நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள அருள்மிகு பட்டமரத்தான் கோவிலின் 65ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவில் பூநட்டு பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவை ஒட்டி அழகிய நாச்சியம்மன், ராஜராஜ சோழீஸ்வரர் மற்றும் வளையப்பட்டி மலையாண்டி சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை எடுப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொன்னம்பட்டி ஒட்டக்குளம்கார செல்ல ஐயனார் மற்றும் செல்லாயி அம்மன் கோவில் குதிரை எடுப்பு விழாவில் காளை, யானை, குதிரை, கன்றுக்குட்டிகள் சிலைகளை பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 8 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற உள்ள திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பிடிமண் எடுக்கும் நிகழ்வில் வேடமணிந்து மாட்டு வண்டிகளில் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர். சுவாமி சிலைகள், குதிரை உள்ளிட்ட சிலைகள் செய்ய பிடிமண் எடுத்து செல்லும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் போது இஸ்லாமியர்கள் ரோஸ் மில்க் வழங்கியது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. திருவிழாவின் 4ஆம் நாளான நேற்று சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியம்மனும் வீதி உலா செல்லும் போது மொஹேதீன் ஆண்டவர் புராதன தர்கா சார்பாக பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய திருவிழா கொடியேற்றத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு திருக்கொடி பவனியும் 7 மணிக்கு ஜெபமாலையும் கொடியேற்றமும் நடைபெற்றது. அப்போது கோலாகலமாக நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சிகளை திரளானோர் கண்டு களித்தனர்.